Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. நேற்று வின்னர்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்களா? அதில் விஜயலட்சுமி ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்களும் கலைவாணியும் இன்னும் அட்ரஸ் அனுப்பலப்பா, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க. மற்ற 3 பேரும் அனுப்பிட்டாங்க. அவங்க 2 பேரோட அட்ரஸ் கிடச்சதுமே நான் எல்லாருக்குமே ஒன்றா கொரியர் பண்ணிடுறேன். ஷபினான்ட்டு நம்ம முஸ்லீம் சகோதரி ஒருத்தவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் முஸ்லீம்ன்றதுனால எங்களுக்கு நீங்கள் தரலையா, உங்கள் ஆளுங்களுக்கு மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்களா, இதே போல் தான் மற்றவங்களும் செய்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. முஸ்லீம் ஹிந்துஸ் எல்லாமே ஒன்று தான். நான் செலக்ட் பண்ணலப்பா, கமெண்ட் பிக்கர் மூலியமாக தான் செலக்ட் பண்ணோம். அது ரேண்டமாக செலக்ட் பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக. அது எங்கே ஸ்டாப் பண்ணுது, யார் நேம் பிக் பண்ணுறதுன்றது எனக்கும் தெரியாது. நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறதுனால என்றைக்காவது உங்களை நான் மீட் பண்ணுற சான்ஸ் கிடைச்சா இதுக்காகவே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு saree தரேன். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப வருத்தப்படுறவங்களுக்காக தான் திரும்பி நான் ஒரு கிவ்அவேவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு சான்சஸ் இருக்கும். வின் பண்ணவங்களை வாழ்த்துங்கப்பா, ஃபீல் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் எப்பயுமே இப்படி தான். இது நம்மளுக்கு ஒரு இது தான். இது மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுலையுமே வைக்கக்கூடாது. நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபீல் பண்ணாதீங்க. இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப நாள் ஆச்சு ஜென்ரல் டிப்ஸ் மாதிரி ஒன்று போடலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி ஜென்ரல் டிப்ஸில் ஒரு 5 டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். வீட்டில் பர்த்டேக்கு கேக்கெல்லாம் குழந்தைங்களுக்காக நம்ம வாங்கி வெட்டுவோம். ஃபஸ்ட்டு டே குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. 2வது 3வது நாள் பார்த்திங்கன்னா அந்த கேக் அப்படியே இருக்கும். சில சமயம் அது வேஸ்ட்டாக கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கேக்கை நீங்கள் பாலோடு சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி மில்க் ஷேக் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக குடிப்பாங்க. இப்போ பித்தளை சாமானெல்லாம் நல்லா கழுவணும், பளபளன்னு இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கடையில் பவுடர்ஸ் விற்குது. அது கெமிக்கல் எல்லாம் சேர்த்து இருக்கனால சில பேருக்கு நகங்கள் எல்லாம் கருமையாகிடும். இதுக்கு அவங்க என்ன செய்யலான்னா, அந்த பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அரிசி மாவோ கேழ்வரகு மாவோ எடுத்துகிட்டு அதில் எலுமிச்சஞ்சாறு சேர்த்து அந்த பித்தளை பாத்திரங்கள்லாம் நல்லா கழுவுனிங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும். அடைக்கு நம்ம அரைப்போம். உங்கள் வீட்டில் என்ன ரேஷியோ அரைக்கிறீங்களோ அந்த ரேஷியோ எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி ஜவ்வரிசி நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த அடை ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும். அரிசி ரவை உப்புமானா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது கட்டி கட்டியாக போகுன்றதுனால அது செய்கிறதுக்கே பயப்படுவாங்க. இந்த அரிசி ரவையை தண்ணியில் நம்ம எடுத்து கொட்டுறதுக்கு முன்னாலேயே ஒரு 2 ஸ்பூன் ஆயிலில் பெசரிட்டு அப்புறம் அதில் கொட்டினோம்னா கட்டி தட்டாது. இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து பெசரிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கொட்டினா அது கட்டி தட்டாது. துவரம்பருப்பு நிறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஏற்படுத்தும். அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு துவரம்பருப்பு வேகும்போது கொஞ்சம் வெந்தயமும் அதோடு சேர்த்து நம்ம வேக வச்சிட்டோம்னா அந்த துவரம்பருப்பால் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. சில பேருக்கு எங்கேயாவது பருப்பு வாங்கியிருப்பாங்க, தெரியாமல் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அது அவ்வளோ அளவு நோட்டம் பார்த்து நம்ம கரெக்டாக வாங்க முடியாது. சில சமயம் அது வேகாமல் போகும். அந்த மாதிரி இருக்கிற பருப்புக்கு நீங்கள் கூட ஒரு தேங்காய் துண்டு போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா அந்த துவரம்பருப்பு நல்லா வெந்துடும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.